இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுது, ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. ரெட் அலர்ட் கொடுத்த உடனே தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த அரசு எடுத்துருக்கணும். அந்த அரசு அதை தவறிவிட்டது. திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதனால தான் விழுப்புரம் மாவட்டம், இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம், இந்த ஊத்தங்கரை, போச்சம்படியெல்லாம் மக்கள் பாதிச்சிருக்கிறாங்க. கடலூர்லையும் பாதிச்சிருக்கிறாங்க. அவர் எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சொல்கிறது தான் அவருடைய கடமை. அதை பற்றி நாங்கள் என்றைக்கும் கவலைப்பட்டதில்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன், மக்களுக்கு தெளிவாக தெரியும் எந்த ஆட்சியில் மக்களுக்குரிய பணிகள்லாம் சிறப்பாக நடந்துட்டுருக்குன்றது நல்லா தெரியும். மழை முழுவதுமாக நின்றதற்கு பிறகு, தேங்கியுள்ள நீர் வடிந்ததற்கு பிறகு முறையான முழுமையான கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நடவடிக்கை நிவாரணம் நிச்சயமாக வழங்கப்படும். பெஞ்சில் புயலின் காரணமாக தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள சேதங்கள் தொடர்பான அறிக்கை ஒன்றினை விரைவில் ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்து சேதங்களை பார்வையிட உடனடியாக குழுவை அனுப்பி வைப்பதற்கான அந்த கோரிக்கையை நிச்சயமாக தமிழ்நாடு அரசின் சார்பில் நாங்கள் வைக்க இருக்கிறோம். வானிலை அறிக்கை அதாவது முழுமையாக இல்லை. வானிலை அறிக்கை வந்து துல்லியமாக இருக்க வேண்டும். பரவலாக இங்கே மழை பெய்யும், இங்கே மழை பெய்யாது, அதெல்லாம் சொல்றதுலாம் வந்து எடுபடாது. அமெரிக்காவில் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அமெரிக்காவிலேயோ ஐரோப்பியா, சமீபத்தில் கூட நான் ஜெனீவா போயிருந்தேன் ஐநா சபை மாநாட்டுக்கு. ஜெனீவாவில் காலையில் 9:30 மணிக்கு மழை பெய்யும் சொன்னா 9:30 மணிக்கு மழை பெய்யுதாங்க. 2:30 மணிக்கு வெயில்னு சொன்னா 2:30 மணிக்கு வெயில் அடிக்குதாங்க. காத்து இவ்வளவு அடிக்குன்னு சொன்னா அந்த காத்து அடிக்குதாங்க. ஏன் அந்த நாட்டில் இருக்கிறதுல ஏன் நம்ம நாட்டில் வரக்கூடாது? நான் சொல்றது வந்து இந்த மழை வெயில்லாம் இல்ல, அட்லீஸ்ட் புயலுக்காக இந்த புயல் இங்க அடிக்க போது இங்க வரும், இவ்வளவு மழை கொட்டும். இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து 50 சென்டிமீட்டர் மழை, விழுப்புரம் மாவட்டத்தில் 50 சென்டிமீட்டர் மழை. இது யாராவது சொன்னாங்களா? இது சொல்லிருக்கணும் இல்ல. நாங்க ரேடார் வச்சிருக்கிறோம், அது வச்சிருக்கோம்னு சொல்லி வச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? மக்கள் தயார் நிலையில இருப்பாங்க, அதிகாரிகளும் தயார் நிலையில இருப்பாங்க. அதிகாரிகளுக்கு தெரியல. இப்போ அதிகாரிகளுக்கு வந்து 50 சென்டிமீட்டர் மழை கொட்டும்னு அதிகாரிகளுக்கு தெரியல, மக்களுக்கும் தெரியல. தெரிஞ்சதுன்னா அதிகாரிகள் வந்து ஒரு ஆயத்த நிலையில இருப்பாங்க. கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். வரலாறு காணாத பெருமழையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்கள். ஒரே நாளில் 50 சென்டிமீட்டர் அளவிற்கு கூட மயிலம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. ஆறுகள், ஏரிகள் உடைந்து வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன இந்த மாவட்டத்தின் ஊர் பகுதிகள். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் களத்தில் இறங்கி இருக்கிறார். விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று அவர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதேபோல மற்ற அமைச்சர்களையும் அவர் களத்தில் இறக்கி மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செய்து கொடுங்கள் என்று அவர் உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவரும் களத்தில் இருக்கிறார். கிருஷ்ணகிரி, விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் அவரும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த மழைநீர் வடிகால் பணிகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் எதிர்க்கட்சிகளிடமிருந்து பரவலாக வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில்தான் வரலாறு காணாத மழை தந்த புயல் வெள்ளத்தில் மிதக்கும் விழுப்புரம் மற்றும் கடலூர். முன்னெச்சரிக்கையால் பேரழிவு தவிர்ப்பா? பெருமழை வெள்ளத்தை கணிக்க முடியாதது ஏன் என்ற கேள்வியும் நம்மிடையே எழுந்திருக்கிறது. இதை பற்றி பேசுவதற்காக நம்முடைய திமுகவிலிருந்து திரு சரவணன் இணைந்திருக்கிறார். பேச்சாளர் திரு சீனிவாசன் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு உங்களையும் வரவேற்கிறேன் சார். பத்திரிகையாளர் திரு டிவி சோமு இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு உங்கள் மூவரையும் வரவேற்கிறேன். திரு சோமு, இப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுத்திருந்தால் இவ்வளவு பெரிய சேதம் இருக்காது அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றார். அதே நேரத்தில் வானிலை அறிக்கை துல்லியமாக இல்லை அப்படிங்கிறது அன்புமணி ராமதாஸ் அவருடைய குற்றச்சாட்டு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 50 சென்டிமீட்டர் அளவுக்கு மயிலம், ஊத்தங்கரை போன்ற பகுதிகள் எல்லாமே மழை கொட்டி தீர்த்திருக்கு. மக்கள் சாலைகளில் பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இதை முன்னரே கணிக்க முடியல? இதில் மாநில அரசோட செயல்பாடு பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது விழுப்புரத்தில் வந்து ரெட் அலர்ட் கொடுக்கவே இல்லை, அதான் யதார்த்தமான ஒரு விஷயம், உண்மைதான் அது. அதே மாதிரி இந்த புயலை பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து இவங்க வரக்கூடிய அறிவிப்புலாம் பார்க்குறப்ப அந்த ஒரு படத்தில் விவேக் சொல்கிற மாதிரி தான், ரைட்டில் கையை போட்டு லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ஸ்ட்ரைட்டாக போங்கிற மாதிரி நம்மளை பாதிப்படுத்திருச்சு. ஆனால் இதற்கான காரணம் என்ன அப்படின்னா,
மோடியும் பாஜக ஒன்றிய அரசும் தான். என்னடா எதுக்கு எடுத்தாலும் அதை சொல்கிறோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அதுக்கான விஷயங்கள் இருக்குது. அதாவது காலநிலை மாதிரின்னு ஒன்று உண்டு. இந்த காலநிலை மாதிரி அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்தந்த பகுதியில், உலகத்தில் இருக்கிற அந்தந்த பகுதியில் வந்து எப்பப்போ எந்தெந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள் பிரச்சனைகள் வந்ததோ அதை பதிவு பண்ணுறது கணினியில் பண்ணி அதை வந்து வச்சுருப்பாங்க. அப்போ அடுத்தடுத்தது எப்படி வரப்போகுது என்ன அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். பழைய விஷயங்களையும் பார்க்க முடியும். அடுத்தடுத்தது எப்படி வருங்கிறதையும் அந்த காலநிலை மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். இதற்கான ஏற்பாடு இல்லாமல் இந்தியாவில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஐரோப்பிய காலநிலை மாதிரியையும் அமெரிக்க காலநிலை மாதிரியையும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையினால் சரியாக கணிக்க முடியாத ஒரு போக்கு இருந்தது. இது எப்போ வந்து இதுக்கான ஒரு மாற்றம் வந்ததுன்னா, காங்கிரஸ் அரசில் வந்து சுற்றுச்சூழல் அமைச்சராக ஜெய்ராம் ரமேஷ் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து 100 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிராபிக்ஸ் மெட்டாலஜி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார், அரசு நிறுவனம். அது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த காலநிலை மாதிரி அப்படிங்கிறத கணிக்குது. இதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம இந்த புயலை வந்து கரெக்டாக கணிக்கலாம். ஆனால் எப்போ இந்த மோடி தலைமையிலான, நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சிக்கு வந்ததோ இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனை அவங்க கண்டுக்கவே இல்லை. அதனால் நம்ம என்னன்னா, பழைய மாதிரியே அமெரிக்க காலநிலை மாதிரியவும் ஐரோப்பிய காலநிலை மாதிரியும் வச்சுக்கிட்டு பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த ஃபெஞ்சல் புயலோட திசை வழி போக்கையே சரியா கணிக்க முடியல சார். இப்போ திடீர்னு முதல்ல அதோட திசை வழி போக்கு வேற சொன்னாங்க. ஆனா அது டோட்டலா எடுத்திருக்கிற ரூட் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கு. இதுக்கு அவங்கள நம்ம குறை சொல்ல இதுக்கு தான் என்னன்னா, இதுக்கான அக்கறையை ஒன்றிய அரசு செய்யவில்லைங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த விஷயம் சொல்றேன். இந்த காலநிலை மாதிரிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ ஒரு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரொம்ப ஒரு தெளிவாக பல விஷயங்கள் வந்து அவர் தெளிவாக சொல்லக்கூடியவர், ஒவ்வொரு இது நிழல் பட்ஜெட் போடக்கூடியவர். அது மாதிரி இந்த விஷயத்துக்கு கூட அவர் சொன்னார் வந்து அவருடைய பேட்டியில், அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் மழை பெய்யுதுன்னா மழை பெய்யுது, புயல் அடிக்குதுன்னா அடிக்குதுன்னு. அதுக்கு என்னன்னா அந்த காலநிலை மாதிரி அப்படிங்கிற விஷயம்தான் முக்கியம். இதுக்கான விழிப்புணர்வும் நமக்கு வரணும். ஸ்பெயின்ல வந்து வரலாறு காணாத ஒரு வெள்ளம் ஏற்பட்டது. புளோரிடா போன்ற பகுதிகள் எல்லாம் கூட மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது. இப்போ டோட்டலியே வந்து இப்போ கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் இஷ்யூவா, இல்ல இதெல்லாம் அரசு கணிக்க முடியல அப்படிங்கிறது? அதுக்கு வர்றேன். அதனால முதல் விஷயம், நம்ம கணிப்புக்கான ஒரு விஷயத்தை ஒன்றிய அரசு சரியா செய்யலை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு அரசு எப்படி செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா எதிர்கட்சியில் சொல்கிறாங்கல்ல, இவங்க வந்து இந்த 4000 கோடி செலவு பண்ணாங்க செய்யலை அப்படின்னு. முதல்ல இந்த 4000 கோடி இதுக்காக ஒதுக்குனாங்கிறதே தவறு. முதல்ல 1200 கோடி, அதுக்கப்புறம் 1000 கோடி. இவங்க என்னன்னா இந்த அடையாரெல்லாம் சரி பண்ணுறதுக்கான தொகையும் சேர்த்து சொல்கிறாங்க. இந்த 2200 கோடியில் இவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன் அண்ட் கவர், இது பேர் அதான் குறிச்சிட்டு வந்தேன். அதாவது அந்த சாலை ஓரங்கள்லேயே சாலை மாதிரியே சிமெண்ட் போட்டு கீழே வந்து அந்த பாதாள சாக்கடை மாதிரி பெரிய அளவில் வரக்கூடியது இதுக்கான விஷயங்கள். இதை வந்துலாம் தமிழ்நாடு அரசு சரியாக செஞ்சுருக்கிறதுனால தான் 20 சென்டிமீட்டர் போல் மழை பெய்த போது பெரிய அளவு பாதிப்பு இல்லை. இதை தான் முதலமைச்சரும் சொன்னார். இவங்க இந்த விஷயத்தை சரியாக செஞ்சுருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயமும் வந்து என்னன்னா, இந்த செம்பரம்பாக்கம் அருவியில் ஏரியில் பார்த்தீங்கன்னா அது வந்து 24 அடி. ஆனால் அந்த 19 அடியிலேயே கண்ணும் கருத்துமாக கவனித்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த அடி தண்ணி. இப்போ இதே 2015 என்னாச்சுன்னு நமக்கு தெரியும். செம்பரம்பாக்கம் அணியில் தான் வந்து அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது அப்பயே கூட அதை பற்றிலாம் வந்தது. அவங்க தூங்குறவங்களை எழுப்புறதுக்கான பயந்துக்கிட்டு விட்டுட்டாங்க அப்படிலாம் வந்துச்சு, சென்னையே மூழ்கிச்சு. அந்த மாதிரியான விஷயம் இல்லை. இப்போ என்னன்னா, மிக தெளிவாக கண்ணும் கருத்துமாக கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த கவனித்து 19 அடிக்கு மேலே இந்த செம்பரம்பாக்கத்தில் மயில் தான் விட்டுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு உதாரணம், இந்த அரசு எப்படி செயல்படுது அப்படிங்கிறது உதாரணம் ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் போகிறாரு. இப்போ குளத்தூர் இதுலேயே போனீங்கன்னா இது அவருடைய தொகுதி தான், அதுக்கு மட்டும் இல்லை, விழுப்புரம் போகிறாரு, மற்றதும் போகிறாரு. அந்த குளத்தூரில் அவருடைய ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னாலே அந்த 1.5 லட்சம் லிட்டர் கொள்ளளவுள்ள மழைநீர் சேமிப்பு தொட்டி இருக்குது, அங்கே போய் ஆய்வு செய்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையம்,
அப்புறம் குடிநீர் வடிகால் வசதி எப்படி, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறாரு. இவர் ஒரு பக்கம் பார்க்குறாருன்னா துணை முதலமைச்சர் இன்னொரு பக்கம் பார்க்குறாரு. அவர் போகிற விஷயங்களும் அமைச்சர்கள், அதிகாரிகள், சென்னை மேயர், இப்படி ஒட்டுமொத்தமான நிர்வாகம் சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கு. இது ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி நான் இந்த இதை முடிக்கிறேன். அப்படின்னா இப்போ சென்னையில மக்களும் சரி, அரசும் சரி, அதிகாரிகள் எல்லாருமே மென்டலி ப்ரிப்பேர்டா இருக்காங்க. மற்ற மழைநீர் வடிகால்கள் அந்த பணிகள் எல்லாமே கை கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, இப்போ விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் தண்ணியில தத்தளிக்கிறத கவனிக்க முடியுது. இப்போ தென்பெண்ணை ஆறுல அவ்வளவு நீர்வரத்து இருக்கு. ஒரு 2 லட்சம் கன அடியை தாண்டி நீர்வரத்து இருக்கு. அந்த கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கிறாங்க. இப்போ மொத்த கவனிப்பும் சென்னையை நோக்கியே இருக்கிறதுனால மற்ற விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்லாம், கடலூர்லாம் கவனிக்கப்படாமல் போயிடுதோ? அதை நம்ம பேசணும், அவசியம் பேச வேண்டிய ஒரு விஷயம். அரசை பொறுத்த அளவில் விழுப்புரத்துலேயும் அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. இல்லை என்னன்னா, விழுப்புரத்தில் கிட்டத்தட்ட 51 நினைக்கிறேன் சென்டிமீட்டர் மழை எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு விஷயங்கள் பெஞ்சிருக்குது. அதுக்கான நடவடிக்கை ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த சென்னைக்கே முக்கியத்துவமாக இருக்குதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஊடகங்கள் மேலே தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் அல்ல, நான் ஏற்கனவே போன தடவையே நான் அதை சொல்லியிருந்தேன். நான் இந்த ஊடகங்களில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னா, பொதுவாக அந்த எதுக்கெடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்வு அலையை ஏற்படுத்தணுங்கிற மாதிரி ஒரு மனநிலை. ஏன்னா இப்போ இந்த யூடியூப்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன போட்டாலும் வியூவர்ஸ் அதிகமாயிருங்கிறப்ப நம்மளும் ஏதாச்சும் ஒரு டெம்டேஷனாகவே வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது. இது இது தவிர்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி பொது பிரச்சனைகள் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது ஒன்று. இன்னொன்று, நான் மட்டுமே அல்ல. இப்போ உதாரணமாக இன்னைக்கு பேச வேண்டிய, இன்னைக்கு வர வேண்டியவர் இருக்கார் இல்லையா, எழுத்தாரும் கதை சொல்லி பவா செல்லதுரை, அவர் இன்னைக்கு திடீர்னு அவர் வர முடியல அப்படின்னு அவர் எனக்கு அறிமுகங்கிறனால இன்னைக்கு ஃபோன் பண்ண, என்ன சார் வரல அப்படின்னு. ஆமாங்க, எதிர்பாராமல் அதில் கலந்துக்க முடியாமல் போச்சு. சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லுங்கள், உங்கள் பேரை சொல்லியே நான் சொல்கிறேன் அப்படின்னு. அவர் திருவண்ணாமலை பகுதியை சேர்ந்தவர். ஆமாம், திருவண்ணாமலை பகுதியை சேர்ந்தவர். அவர் அங்கேருந்தே இன்னைக்கு கலந்துக்கிற மாதிரி இருந்தாராம். முடியும். அவர் என்ன சொன்னார்னா, அது ஏற்கனவே நம்மாழ்வார் அவர் சொன்ன கருத்து இது. ஏற்கனவே நம்மாழ்வார் சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, இந்த பருவகால மழை அப்படிங்கிறதுக்கெல்லாம் மாறி போச்சு. இந்த புயலோடு கூடிய மழைன்னு வரக்கூடிய ஒரு காலநிலை ஆகி போச்சு. அதனால் புயலை பார்த்து பயப்படுறது வேற வழி இல்லை, பயந்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை. இந்த புயலோட தான் அந்த மழை வருது. அந்த மழை தான் திருவண்ணாமலையோ விழுப்புரமோ அந்த பகுதியில் இருக்கிற பயிர் பச்சைகளை காப்பாற்றுறது. இந்த ஊடகங்கள் தான் பார்த்தீங்கன்னா 1க்கு 4 அதை பெருசாக சொல்லி, நீங்கள் சொன்னதுனால சொல்கிற சென்னை முக்கியத்துவம் தர்றாங்கன்னு, இந்த சென்னைனாலே ஏதோ ஒட்டுமொத்த சென்னையே மூழ்கின மாதிரியான ஒரு விஷயம். என்னுடைய வீடு இருக்கிறது மடிப்பாக்கம். அங்கே மழை தண்ணீர் பெய்ய பெய்ய அது வடைஞ்சிருந்தது. என்ன காரணம்னா, கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாலேயே வடிகால் வசதி சிறப்பாக இருக்குது, புதுசாக சாலை போட்டிருக்காங்க. ஸோ தண்ணி நிற்கல. நான் அது ஒரு வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டேன், ட்விட்டர்லேயும் இதுலேயும். இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அந்த ஊடகங்களில் என்னென்னா, இங்கே முழுகிடுச்சு, அங்கே இருக்கிற மழைன்னு அதீத மழை பெய்கிறப்ப சில இடங்கள் அது நடக்கும். அதுக்கான ரெக்டிஃபை எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். இதுக்கு 2 உதாரணம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். என்னென்னா, இது நான் மட்டும் இல்லை, பிரபல திரைப்பட இயக்குனர் சீனு ராமசாமி ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இது இந்த ரொம்ப சிறப்பாக அந்த பணியை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் எந்த கட்சி சார்ந்தவரும் இல்லை, என்ன மாதிரி தான், அவரும் பொது நபர் தான். இதை இந்த அரசு சிறப்பாக கையாளுது. வழக்கமான மழை அப்படிங்கிற சூழல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த மாதிரி இப்போ இல்லை, அதுக்கான பாதிப்பு சொல்கிறேன் குறைஞ்சிருக்கு. முதலமைச்சரும் உதயநிதி முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் களத்தில் இறங்கி அமைச்சர்களும் செய்கிறத இது பண்ணணும். அப்புறம் இதை பார்த்துட்டு சரி அவர்கிட்ட நான் பேசினேன், சார் கூடுதல் செய்து விடுனேன். அப்புறம் அவர் சொல்கிறாரு என்னன்னா, அவர் 2-3 வருடங்களுக்கு முன்னால் எழுதின ஒரு கவிதை தொகுப்பிலேயே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு. என்னென்னா, சென்னை மலையை பற்றி அவருடைய ஒரு கவிதையில் ஒரு 3 வரி தான். நகரத்தின், அதாவது சென்னை மலையை பற்றி ஒவ்வொரு காட்சி எழுதுகிறாரு. நகரத்தின் ஏதோ ஒரு இடத்தில் மேயர் மு.க. ஸ்டாலின் நீரில் நனைந்த ஓவியம் போல குடையிடம் நிற்கும் காட்சி தந்தியில் வந்திருக்கும். இது எப்போ அவர் 96 2002 இருந்தது. அவர்கிட்ட பேசினப்போ சொல்லி, நான் ஏற்கனவே அதை எழுதியிருக்கிறேங்க, ஒரு 30 வருடமாக அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி களத்தில் நிற்கிறாரு, அதை இன்றைக்கும் பார்க்குறேன்ட்டுன்னு. இது 2. அடுத்தது சோ தர்மன் எழுத்தாளர். அவரும் எல்லாம் இந்த கலையான ஆட்களையே நான் சொல்கிறேன், அவர் கட்சி சாராதவர். அந்த சோ தர்மன் சாகித்ய அகாடமி வாங்கினவர், முக்கியமான ஒரு எழுத்தாளர். கட்சி சேர்ந்தவரா மாறி இருக்காரு. எந்த கட்சியில் இல்லை 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 அவர் என்னன்னா, முக்கியமாக சொல்ல போனா இதை சொல்ல வந்தீங்க, சாரி இல்லை, ஒரு கட்சி சார்ந்தவரா மாறி இருக்கார் நினைக்கிறேன். இல்லை இல்லை, இந்த இருக்கலாம், இது அவருடைய பதிவு நான் சொல்கிறேன். இவர் என்ன சொல்கிறாருன்னா,
வெறும் கற்பனை கதைகளாக இல்லாமல் வாழ்க்கையை சொல்லக்கூடியவர். அவர் வந்து ஒரு ஃபேஸ்புக் பதிவு போட்டதை ஒரு வழக்கில் நீதிமன்றத்தை எடுத்துக்கிச்சு. அவர் என்ன தெரியுமா சொல்ற மழையை பற்றி சொல்கிறாரு, இந்த மழை நேரத்தில் நான் சென்னையில் தான் இருந்தேன், இப்போ தான் வந்தேன், இந்த மழை வந்து இந்த அளவுக்கு பெய்யுறது அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி தேங்குறது நடக்க தான் செய்யும். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஊடகங்கள் தான் இந்த மாதிரி பிரச்சனையை உண்டாக்குது. அப்போ என்ன செய்யணும்னா சென்னையை தூக்கி ஒரு 10 அடிக்கு மேலே வச்சிருங்க, கடலை தூக்கி 10 அடிக்கு கீழே வச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறாரு. அப்போ இந்த அளவுக்கு ஒரு மனம் வந்திருப்பார் ஊடகங்கள்னால. அடிப்படையில் நில அமைப்பே சிக்கலா இருக்கு. என்னன்னா கடலும் தரையும் இங்கே வந்து சமமாக இருக்கிறதுனால ஒன்று கடலுக்கு போகிறது தடைப்படுது, அடுத்தது பூமியில் ஒரு கட்டத்துக்கு மேலே இழுக்க முடியாது தண்ணியை. இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறாரு. அதனால இந்த ஊடகம் அப்படிங்கிறது சென்னையை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு அதீதமான ஒரு பயத்தை மக்களுக்கு ஒரு தகவலை சொல்ல வேண்டியது, இங்க நீர் நிரம்பி இருக்கு வர வேணாம், இங்க மின்சார வயர்கள் கீழே விழுந்து கிடக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்றதும் ஊடகத்தோட ஒரு கடமை. அதுலேயும் அவங்க ஒரு வாட்ச் டாகாவும் இருக்காங்க, அவங்களுடைய பங்கையும் நீங்க அதுக்குள்ள புரிஞ்சுக்கணும். திரு சீனிவாசன், உங்களுடைய பார்வையை நான் கேட்கணும். இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சரியாக மக்களிடம் போய் சேரலையா? ஏன் வட தமிழ்நாடு இப்போ தத்தளிக்குதுன்னு நினைக்கிறீங்க? திரு எடப்பாடி பழனிசாமியோட குற்றச்சாட்டை நீங்க எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். அதாவது இப்போ முதலமைச்சர் வந்து விழுப்புரத்தில் இருக்கிறார், மக்கள் முற்றுகையிட்டு இருக்கிறாங்க, மக்கள் சரமாரி கேள்வி கேட்குறாங்க, உணவுக்காக கையேந்துறதையும் இந்த காணொலியில் நம்ம பார்க்குறோம். இப்போ அண்ணன் சோமு சொன்னார் இல்லையா, ஊடகங்கள் வந்து திட்டமிட்டு திசை திருப்புது அல்லது ஒரு பொய்யான ஒரு செய்தியை பரப்புதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இல்லை. காரணம் என்னன்னா நடப்புகளை அன்றாட மக்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை தான் ஊடகங்கள் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முதலமைச்சரை பார்த்து வைக்கின்ற, இந்த அரசை பார்த்து வைக்கின்ற கேள்விகளை முதல்ல உள்வாங்கணும். என்ன சொல்கிறாரு, கடந்த மாதங்களில் விழுப்புரத்தில் அந்த சோழியன் வரன்னு ஏதோ ஒரு அணை கால்வாய், அந்த கால்வாயை வந்து தூர்வார சொல்லி அதிமுகவுடைய அந்த பகுதியினுடைய நிர்வாகிகள் மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி நடத்தினாங்க. இப்போ அந்த ஏரி வாரி இருந்தாவே இந்த அளவு சேதத்தை வந்து குறைச்சிருக்கலாம். அதாவது மழை வரும், கால மாதிரிகள் வந்து மாறுது, சூழல் மாறுது, அதுக்கான வானிலை மைய சரியான தகவலை சொல்லலை, இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லி கடைசியில் அண்ணன் சோமு வரையும் இப்போ வந்து ஊடகங்களில் வந்துட்டாங்க. முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, எதிர்கட்சிகள் காதலையே வாங்கிக்க கூடாது, எதிர்கட்சிகள் பேசுகிறத நான் கேட்கவே கூடாதுன்றாரு. இல்லைன்னா வேலை இல்லாத ஒருத்தர் செய்கிறாரு, செய்தி சொல்கிறாருன்னு சொல்கிறாரு. அப்போ எதிர்கட்சிகள் சொன்னால் கேட்க மாட்டோம், பத்திரிகைகள் ஊடகங்கள் சொன்னால் கேட்க மாட்டோம், அல்லது பொதுமக்கள் இன்னைக்கு கேட்குறாங்கல்ல முதலமைச்சரை, ஏன் நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கிறாங்க இந்த அரசு? உணவுக்காக கையேந்து நிக்கிறது என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இப்போ ஒரு 50 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யறப்போ ரொம்ப அதீதமாக இருக்கு, அப்புறம் புயல் தன்னுடைய திசை வழி போக்க மாற்றிக்கிட்டே இருக்கு. அப்போ அரசு தரப்புல என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்லை, அரசு தரப்பில் அந்தந்த முகாம் அமைத்து இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம நிறைய பார்த்துருக்குறோம், இயற்கை பேரிடர்கள், நிஜா புயலை பார்த்துருக்குறோம், கஜாவை பார்த்துருக்குறோம், சுனாமியை பார்த்துருக்குறோம், பல்வேறு இதை பார்த்துருக்குறோம். அப்போ வந்து அறிவிப்பு வந்தால் தான் நான் வந்து செய்வேன்றதை விட இந்த மாதிரி ஒரு சூழல் வருது, ஒரு மாதிரி ஒரு சேதம் வரப்போகுது. நிவாரண மையங்கள், சிறப்பு மருத்துவ முகாம்கள்லாம் வச்சு தயார் நிலையில தான் இருந்தாங்களே. வயலுக்குள்ள தண்ணி வரது இதெல்லாம் வந்து ஒரு அரசால எப்படி தடுக்க முடியும்? இல்லைங்க, வாழ்வாதாரம், விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணுங்க, அதுதான் முக்கியம். நீங்கள் முன்னாடி வரப்போகுதுன்னு தெரியுது. இப்போ கஜாவை எப்படி அதிமுக அரசு கையாண்டது, பல்வேறு சூழலில் எப்படி அதிகாரிகள் வேலை செஞ்சாங்க, சுனாமி எப்படி எதிர்கொண்டாங்க. அப்போ இன்றைக்கி திமுக அரசு வந்து இவ்வளோ இத்தனை ஆண்டு காலமாக வெள்ளை அறிக்கை கேட்குறாங்க. நீங்கள் 4000 கோடி செலவு பண்ணதா கணக்கு சொல்கிறீங்களே, என்ன செலவு பண்ணீங்க, எந்த மாதிரியான செலவு பண்ணீங்கன்னு ஒரு அறிக்கை கேட்குறாங்க. அந்த அறிக்கைக்கும் பதில் இல்லை, இந்த மக்களுக்கும் பதில் இல்லை. இன்னைக்கு எல்லாம் ரோட்ல நிற்கிறாங்க, இந்த மக்கள் பூரா ரோட்ல நிற்கிறாங்க. வாழ்வாதாரம் போயிடுச்சு, எங்களுக்கு அடிப்படை தேவைகள் உணவு கூட கையேந்துறோம். திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் சொன்னது எங்கேயுமே தண்ணி தேங்கலை, இதுதான் நீங்க வெள்ளை அறிக்கையா பார்க்கணும் அப்படின்னாரு. இப்போ சென்னையோட பல்வேறு சாலைகள் ஒரே இரவுல மீண்டும் பழைய நிலைமைக்கு வரதை பார்க்க முடியுது சார். அதிமுக ஆட்சியில வந்து 2-3 நாட்கள், ஒரு வாரம் கிட்ட கூட கிளியர் ஆக இருக்கு போனப்போ, இங்க இப்போ அப்படியான ஒரு சூழல் இல்லையே.
அதிமுக ஆட்சியில் மக்கள் பாதுகாப்பாக இருந்தாங்க. பல்வேறு இடங்கள் முன்னெச்சரிக்கையாக அது வந்து முகாம் ஏற்படுத்தப்பட்டு உணவு, குடிநீர் எல்லா வசதிகளும் செஞ்சு வச்சு, அதாவது இந்த சாதாரண கஜாவுக்கே நீங்கள் வந்து இந்த மாதிரி விளக்கு வச்சுக்கணும், இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தணும், இந்த மாதிரி நீங்கள் பொருட்களை சேகரித்து வச்சுக்கணும், இதெல்லாம் ஒரு அறிவுறுத்தல் அரசிடம் இருந்து மக்களை பாதுகாக்கணும். ஒரு சாதாரண அடிப்படை அறிவுறுத்தல் திமுக ஆட்சியிலும் அது வழங்கப்படுது இல்ல. அதாவது அது முறையா போகல. இல்ல முறை அப்படியே வீதிக்கு வந்து நிக்கிறாங்க. இன்னைக்கு வீதிக்கு வந்து நிக்கிறாங்க. தேசிய நெடுஞ்சாலையில மக்கள் நிக்கிறாங்க. முதலமைச்சர் கேள்வி கேட்கிறாங்க. இந்தியாவில இப்படிப்பட்ட மழையே பெய்யல. வீதிக்கு வந்து நிக்கிறாங்கன்னா அதுக்கும் அரசாங்கம் தான் அடிப்படையில இப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மாநில அரசு தரப்புல எடுக்கப்படுது. ஆனா வானிலை மையத்தாலையும் சரியாக கணிக்க முடியல அப்படின்னா நீங்க இதுல ஒன்றிய அரசையும் சேர்த்து ஒரு குற்றச்சாட்டை ஏதேனும் எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்யறாரா? இல்ல, 20-22 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. தமிழக மக்களுக்கு 50 சென்டிமீட்டர்னா எப்படி? இல்ல அதிமுக இருக்கட்டும். அதிமுக வந்து எந்த காலத்திலையும் மக்களுக்கான உரிமைகளில் வந்து ஒன்றிய அரசோட சமாதான போக்க கடைபிடிச்சது கிடையாது, கடைபிடிக்க போறதும் இல்லை. இதுதான் அதிமுகவோட ஸ்டாண்ட். அவங்க கேட்கறதெல்லாம் இப்ப அதிமுக ஆட்சி நடந்தப்ப ஒன்றிய அரசு இணக்கமா இருந்தாங்கன்னா எந்த நிதியை அவங்க கொடுத்துட்டாங்க? இருக்கிற நிதியை வச்சு அதிமுக கையாண்டு மக்களை காப்பாற்றியது. அதே பாணியை திமுக ஏன் செய்யலைன்னு தான் எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் பேசக்கூடாது, அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன்னு முதலமைச்சர் சொன்னா அது என்ன ஜனநாயகம்? இது வந்து சர்வாதிகாரத்தினுடைய உச்சமா இருக்குது. இது வந்து திமுக அரசு மக்கள் இன்னைக்கு களத்தில் நின்று குறைகளை சொல்றாங்க, கேள்விகள் கேட்குறாங்க, எதிர்கட்சிகள் கேள்வி கேட்குது. எல்லாத்துக்கும் பூசி முடிக்கிட்டு எல்லாம் சரியா இருக்குது. ஏங்க சென்னையில் மட்டும்தான் 10 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குது. அந்த தண்ணி இன்னும் வடபழனி பக்கம் தேங்கி நிற்குது. அப்ப எல்லா இடத்துலையும் மக்கள் கையேந்திரி தான் நிற்கிறாங்க. திமுக வந்து ஒரு அதாவது ஒரு அரசியல் சொல்லிதானே முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாம் களத்துக்கு போறாங்க. களத்துக்கு போய் என்னமா பண்றது? மக்கள் கேள்வி கேட்கிறாங்களே, துடிப்போட கேள்வி கேட்கிறாங்க. வாழ்வாதாரம் இழந்து நிக்கிறோம், எங்களை யார் வந்து பார்த்தான்னு கேட்கிறாங்க. அதுக்கு என்ன முதலமைச்சர்கிட்ட பதில் இருக்குது? நாங்க அதைத்தான் கேட்கிறோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த அரசு செய்யல. பார்வையை கேட்டுட்டு வரேன் திரும்ப உங்ககிட்ட. திரு சரவணன், இப்போ இந்த மழையை பார்த்தீங்க அப்படின்னா இதுவரையும் 500 மில்லிமீட்டர் ஒரு நாள்லாம் இதுவரை யாருமே கேட்கல, கேள்வியே படாத மழை. 300 வருடங்களுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு மழையை பெய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்படி மழை பெய்யும், இந்த அளவுக்கு பெய்யும்னு யாருங்க கணிச்சு சொன்னா? கணித்து சொல்ல வேண்டியது யாருடைய கடமை? இந்திய வானிலை மையத்துடைய கடமை. செய்தார்களா? அவர்களுடைய கடமையை சரிவர செய்தார்களா? இல்லை. நம்ம தான் வந்து அதுக்கு வந்து இங்கே 2 டாப்லர் ரேடார் வைக்கணும்னு சொல்லி முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது வந்து கூடிய சீக்கிரம் இதாகும். ஏன் வந்து அதை வந்து ஒரு பேசு பொருளாகவே ஆக மாட்டேன்னு என்கிறது? நாங்கள் தான் பார்த்துப்போம், ஒன்றிய அரசு தான் வந்து வெதரெல்லாம் வச்சுருக்கு, சேட்டலைட்டெல்லாம் எங்கள் கண்ட்ரோலில் இருக்குன்னா கணிச்சு சொல்லுங்கள். கிருஷ்ணகிரியில் வந்து என்ன அலர்ட் கொடுத்தாங்கன்னா எல்லோ அலர்ட் கொடுத்தாங்க. எல்லோ அலர்ட்னா 10 சென்டிமீட்டருக்கு கீழே, 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் கீழே தான் வரணும். அங்கே எவ்வளோ பெஞ்சிச்சு? அப்போ யாருடைய தோல்வி இது? இல்லை யாருடைய தவறு தெரியுமா? அந்த துறை வல்லுநர்கள் அவங்க வல்லுநர்கள் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதற்கேற்ற முன்னேற்பாடுகளை தானே எல்லாருமே செய்ய முடியும். இல்லை இப்போ நம்ம ப்ரிசியூம் பண்ணிக்க முடியுமா? இல்லை இவங்க வந்து 10 சென்டிமீட்டர் சொன்னாங்கன்னா அது வந்து 30 சென்டிமீட்டர் பெய்யும், நம்ம 30 சென்டிமீட்டருக்கு ரெடியாக இருக்கணும்னு சொல்லி செய்ய முடியுமா என்பதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா இது பழைய காலம் மாதிரி இல்லை, இப்போ புயல்கள் எல்லாமே வேற வேற மாதிரி கணிக்க முடியல அப்படிங்கிறப்போ ஏற்கனவே முன்னேற்பாடுகள் எல்லாமே செஞ்சு எப்போதுமே தயார் நிலையில இருக்கு. இப்போ இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா நம்மால வந்து அமெரிக்காவில் என்ன நடக்குது பாருங்க, யூரோப்பில் என்ன நடக்குது பாருங்கன்னு திரு அன்புமணி அவர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாரு. சுவிட்சர்லாண்டில் வந்து 9:30 மணிக்கு மழை பெய்யுதுன்னா 9:30 மணிக்கு மழை பெய்யுது அப்படின்றாரு. அது அவர் தான் முயற்சி செய்யணும். அவங்க வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி பாமக. அவர் வந்து அது வீரவசனம் இங்கே வந்து மைக்கு முன்னாடி பேசி பிரயோஜனம் இல்லை. பிரதமருக்கு கடிதம் எழுத வேண்டும், ஐஎம்டியை நீங்கள் சீர்படுத்துங்க, ஐஎம்டிக்கு வந்து புது இதை கொண்டு வாங்கன்னு சொல்லணும். அதை விடுத்து மைக்கு முன்னாடி பேசி பிரயோஜனம் கிடையாது, வெறும் அறிக்கைகளை விட்டு பிரயோஜனம். அதனால்தான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் நீங்கள் வந்து என்னங்க முதல்வர் இப்படி பேசிட்டாரு அப்படின்றாங்க. ஒரே கேள்விதான், நீங்கள் வந்து விமர்சனங்களை வைக்கிறீங்க சரி,
ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனம் இருக்கிறதா? இன்னைக்கு வந்து இவ்வளோ மழை பெய்ந்து விட்டதே அப்படின்றாங்க. சரி, மழை பெஞ்சிச்சு, தண்ணி நிற்கிதுன்னா, மழை பெஞ்சா தண்ணி நிற்கதாங்க செய்யும். தண்ணி நிற்கிதுன்னா இப்போது நீங்கள் வந்து நிவாரண நடவடிக்கைகள் ஏதாவது தொய்வு இருக்கா, இல்லை வந்து மக்களுக்கு சென்று சேர வேண்டிய அந்த உதவிகளில் ஏதாவது தொய்வு இருக்கிறதா, இல்லை அமைச்சர்கள் யாராவது வந்து கெடாவரத்துக்கு போகிறாங்களா? இல்லை, எல்லா அமைச்சர்களும் கடந்த ஒரு வாரமாக எல்லா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் ரோட்டில் தாங்க நிற்கிறாங்க. மக்களோடு மக்களாக. எதுக்கு மக்களோடு மக்களாக நிற்கிறார்கள்? ஏன்னா அப்போதான் அதிகாரிகள் எந்தவித ஒரு இதுவும் இல்லாமல், சுணக்கமும் இல்லாமல் தொடர்ந்து வேலை செய்வாங்க. அதிகாரிகளை உற்சாகப்படுத்த வேண்டும், மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்ட வேண்டும். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்களுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் தான் முதல்வர் முதல் கட்சியில் இருக்கக்கூடிய கடைசி நிர்வாகி வரை, எம்எல்ஏ முதல் அமைச்சர் வரை, துணை முதல்வர் வரை எல்லாரும் களத்தில் இருக்காங்க. மாற்றி மாற்றி பம்பரமாய் சுழன்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த கடைசி நேர இந்த பிளானிங், திட்டமிடுதல் எல்லாமே வந்து வானிலை தான் காரணமா? திருப்பி என்ன இதுன்னா, கடைசி நேரம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. மழை வருகிறது, புயல் வருகிறதுனா ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரு பிரச்சனை இல்ல. திரு சீனிவாசன் குறிப்பிட்டிருந்தாரு, அதை இதுக்கும் சேர்த்து ஏரிகள்லாம் முன்னாடியே நீங்க தூர்வாரி வச்சிருந்தா இவ்வளவு பெரிய பாதிப்புகள் இருக்காது அப்படின்றது அவருடைய வாதம். இல்ல, இது வந்து இந்த வாதத்தை வந்து நம்ம வந்து மக்களுடைய கணிப்புக்கு தான் விட வேண்டும், அவர்களுடைய கருத்துக்கு தான் விட வேண்டும். ஏன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 50 சென்டிமீட்டர் மழை பெய்யுது அப்படின்னா நீங்கள் ஏரிகளை தூர்வாரவில்லைன்னா இது என்ன வகையான வியாக்கியானம்? இதை மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? அதாவது அதுதான் ஏன் முதல்வர் வந்து எதிர்கட்சிக்கு தலைவர் சொல்றாருன்னா அவரை நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார்னா என்ன செய்திருக்க வேண்டும் சொல்லுங்க? 50 சென்டிமீட்டர் மழை பெய்யுது, என்ன செய்திருக்க வேண்டும்? ஏதாவது அறிவுரைகள் வைத்திருக்கிறீர்களா? சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, இந்த அரசு ஒன்றும் செய்யவில்லை. என்ன செய்யவில்லை சுட்டி காட்டுங்க. என்ன செய்திருக்க வேண்டும்? நாங்கள் ஆட்சியில் இருந்தால் இதை செய்திருப்போம்னு சொல்லுங்க. அப்ப நாங்க கேள்வி கேட்கிறோம் உங்களை. ஒக்கி புயலப்போ என்ன செஞ்சீங்க? கஜா புயலப்போ என்ன செஞ்சீங்க? கஜா புயலப்போ இவர் என்ன கிரவுண்டுக்கு போனாரா? ஒக்கி புயலப்போ ஃபிஷர்மேன் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டு சரியான அறிவிப்பு கூட கொடுக்கல. அவங்களுக்கு எல்லாம் எத்தனை உயிர்கள் பறி போனது? கஜா புயலில் என்ன ஆச்சு? கஜா புயலா அதிமுக அரசு எப்படி செயல்பட்டது? ஸோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அதுக்கு அப்படியே டைரக்ட் கான்ட்ராஸ்ட் என்ன அப்படின்னா, திமுக அரசு செயல்படுகிற விதம், திமுக அரசு செயல்படுகிற விதத்தை பார்த்து இவர்களால் பொறுக்க முடியவில்லை. நம்மளும் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தோம், நம்மெல்லாம் இதை செய்திருக்க வேண்டுமோ என்று என்ன தூண்டுகிற வகையில் இந்த அரசு செயல்பட்டு கொண்டு வருகிறது. அந்த ஒரு ஆற்றாமையின் காரணமாகத்தான் இப்படி அவதூறுகளை அள்ளி வீசி கொண்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன இது என்னன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய ஐடி விங் என்னங்க பண்றாங்க? பொய் தகவல்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். மணிப்பூர்ல நடந்தத, அங்க நடந்தத, இங்க நடந்தத, சென்னையில எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் வந்து பேரிடர் காலத்துல வந்து ஒரு அதிமுக இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய வேலையா? ஒரு முக்கியமான எதிர்க்கட்சி என்ன சொல்றாருன்னா, சென்னையில 7 சென்டிமீட்டர் தான் மழை பொழிவு இருந்துச்சு, அதனாலதான் வந்து நீர் சீக்கிரமாக வற்றிருச்சு. இது அரசுக்கான கிரெடிட்டா கொடுக்க முடியாது அப்படிங்கிற யார் சொல்றா? எடப்பாடி பழனிசாமி. அவர் அதுதான் சொல்றார், அவர் அப்படித்தான் சொல்லியாக வேண்டும். 2000 அதான் என்னன்னா 7 சென்டிமீட்டர் பெய்ததுனால சென்னையை சமாளிச்சு, 50 சென்டிமீட்டர் பெய்ததுனால விழுப்புரம் கடலூரை காப்பாற்ற ஒரு நிமிஷம். அதுதான் இதுக்கு வர என்ன அப்படின்னா, 2021 தேர்தல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஒரு இதில் ஒரு ஸ்டைலில் ஒரு மயக்க மாட்டிட்டு எல்லா தெருவா சென்னை ஃபுல்லாக போய் பிரச்சாரம் செய்தார். என்ன தெரியுமா சொன்னார்? 1000 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறோம், சென்னையில் ஒரு சொட்டு தண்ணி தேங்காது, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னாங்க. 2021 மழை பெஞ்சுது, 7 சென்டிமீட்டர் கூட கிடையாது. ஐ திங்க் 3 சென்டிமீட்டரோ 4 சென்டிமீட்டரோ மழை. சென்னை மூழ்கியது. திருச்சியில் இருந்தார் தமிழ்நாட்டுடைய முதல்வர், நைட்டு 12 மணிக்கு போய் ஸ்பாட்ல நின்னார். அப்போ ஒரு உறுதி அளித்தார், ஒரு சவால் விட்டார், என்னால் இதை சரி செய்ய முடியும்னு சொல்லி ஒரு கமிட்டி அமைத்து அந்த பணிகள் சென்று கொண்டிருக்கிறது. 2022 சாதாரண மழை, பெரிய மழை இல்லை, சென்னையில எங்கேயுமே தண்ணி தேங்கல. இன்னொரு கேள்வி, இப்போ இவ்வளவு பாதிப்புகளுக்கு 2 கட்சிகளுமே மாற்றி மாற்றி தங்களை குற்றம் சாட்டி கொட்டுறது சரியாக இருக்குமா? ஏன்னா இப்போ திடீர்னு வந்த ஒரு ஃப்ளட் கிடையாது, இது அக்யூமுலேட்டிவா நிறைய காரணங்கள் இருக்கு. இடையில ஏரிகளில் போய் கட்டடங்கள் கட்டினது, நீர்வழி பாதைகள் அழிஞ்சு போனது, ஏரிகள் இல்லாம போனது, இப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? இப்போ அதிமுகவையோ இல்லாட்டி திமுகவையோ மாறி மாறி குற்றம் சாட்டுறதை விட ஆக்கப்பூர்வமான வேலைகள் செய்யலாமே. இல்ல, அதுதான் சொல்றேன். அதுதான் நான் நீங்க சரியான புள்ளியை தொட்டிருக்கீங்க. ஆக்கப்பூர்வமான விமர்சனம்னா அதுதான் சொல்றேன்.
அவர் ஆக்கப்பூர்வமான விமர்சனம்னா என்ன செய்திருக்க வேண்டும் இந்த அரசு, எதை செய்ய தவறியது அப்படின்றத சொல்லல. அதே போல நீங்க வந்து ஆக்கிரமிப்புல வீடு கட்டிட்டாங்க, இது இவங்க ஆட்சியில கட்டியிருக்காங்க, அவங்க ஆட்சியில கட்டிட்டாங்க. அது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி அது பிரச்சனையா இல்ல. ஏன்னா பெரிய அளவில் மழை பெய்யவில்லை. இப்போ 10 வருடங்களாக வரலாறு காணாத மழை பெய்கிறது. அப்போ டாக்டிக்ஸை மாத்தி ஆகணும். சோ அதற்கான முயற்சிகளில தமிழ்நாடு அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. 3 வருடங்கள் தான். 3 வருடங்கள்ல அதிமுக ஆட்சியில வெறும் 400 கிலோமீட்டர் தான். 10 வருடங்கள்ல வெறும் 400 கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ். இப்போ 780 கிலோமீட்டர் 3 வருடத்துல 780 கிலோமீட்டருக்கு வந்து இந்த அரசு போட்டுருக்கு அப்படின்னு சொல்றீங்க. திரு சீனிவாசன் இன்டரப்ட் பண்ணீங்க. இன்னொரு கேள்வியும் சேர்த்து செய்யணும் அப்படின்னா எதை செய்யணும்னு சொல்லுங்க, ஆக்கப்பூர்வமா சொல்லுங்க, செய்யறோம் அப்படிங்கிறார். இல்ல சரவணன் சார் வந்து சொல்றாரு ஐடி விங், அதிமுகவோட ஐடி விங் வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்கிறாரு. அதாவது கோபாலபுரத்துல முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் வீட்டில் வாசலில் தண்ணி நிற்குது. ஐயா தயாநிதி மாறன் எம்பி அவருடைய அலுவலகத்தில், நாடாளுமன்ற அலுவலகத்து வாசலில் தண்ணி நிற்குது. இதை வந்து அதிமுக ஐடி விங்கை சேர்ந்தவங்க தான் அரசுக்கு அறிவுறுத்துறாங்க இந்த வேலையை செய்யுங்கன்னு. அவங்க தவறாக சொல்லலை. இல்லை, தண்ணி இல்லாத இடத்த படம் போட்டு காமிச்சு இந்த வேலையை செஞ்சுட்டாங்க, செய்யுங்கன்னு சொல்லலை. அப்போ நடப்புகளை தான் அதிமுக ஐடி விங்க எடுத்து சொல்லுது. அப்போ அதை நீ உங்களால் ஏற்றுக்க முடியல. 1000 கோடிக்கு கேள்வி கேட்குறீங்கன்னா 4000 கோடிக்கு உங்கள்கிட்ட என்ன பதில் இருக்குது? 4000 கோடி செலவு பண்ணதா யாருக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கிறீங்க? எந்த மாதிரியான வேலை செஞ்சோன்னு பதில் சொல்லியிருக்கிறீங்க? அப்போ எந்த நடவடிக்கையும் திமுக அரசால் இல்லை. அதிமுக என்ன செய்யணும், இந்த இயற்கை பேரிடரில் விளிம்பு நிலை மக்களுக்கு என்ன செய்யணுன்ற திட்டத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். அவங்களுக்கு உணவு, பாதுகாப்பு, இருக்க இடம், இதை கொடுங்க. ஒன்று வேணாம் இருங்க. இப்போ ஊத்தங்கரையில் இத்தனை வாகனங்கள் வெள்ள நீரால் அடிச்சுட்டு போயிருச்சு. எல்லாம் விளிம்பு நிலை மக்கள், அதை வச்சு வேலை செய்கிறவங்க. அப்போ அந்த மக்களுக்கு என்ன பாதுகாப்பு? விவசாயிகளுடைய சாகுபடி செஞ்ச அத்தனை பயிர்களும் நாசமாக போச்சு. இப்போ திமுக அரசு அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகுது? அப்போ ஒரு ஏக்கருக்கு 50,000 அந்த வாகனத்துக்கு மாற்று வாகனம் அதெல்லாம் ஆய்வு செஞ்ச பின்னாடி தானே வழங்க முடியும். இப்போ சென்னையிலயும் மழை வந்தப்ப நிவாரண தொகை மக்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. யூ ஷுட் கிவ் சம் டைம்ல அரசுக்கு. ஆமா ஆமா ஆமா, அதாவதுமா இது வந்து தேர்தல் காலம் இல்லை. வாக்காளர்களுக்கு கவர்றது மாதிரி இது வந்து சாவிக்கு ரகசியம் இருக்கு, அந்த மாதிரியான இது இல்லை. உண்மையிலேயே மக்கள் வந்து நடு ரோட்ல நிக்கிறாங்க. எல்லாத்தையும் வாழ்வாதாரம் இழந்து விவசாயிகளும் சர்வ மக்களும் இன்னைக்கு ரோட்ல நிக்கிறாங்க இந்த மாவட்டங்கள். அப்ப அந்த மாவட்ட மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து என்னமா பண்றது? வழியா காட்டுங்கன்னா அதிமுக சொல்லுது. அவ்வளவுதான். அதிமுகவை சார்ந்தவர்கள் மீண்டும் பொய்யையும் அவதூறையும் மட்டுமே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். 4000 கோடி என்னாச்சு, 4000 கோடி என்னாச்சுனாங்க. டிவியே பாக்குறது இல்லையா இவரெல்லாம்? டிவியே பாக்குறது இல்லையா? பத்திரிகையை படிக்கிறது இல்லையா? அமைச்சர்கள் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் காது கொடுத்து கேட்பதே கிடையாதா நீங்களா? போன வருஷம் அறத பழசான கதையை திருப்பி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணு பேச இல்லைன்றதுக்கு எப்படி அந்த 4000 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது? அந்த 4000 கோடி ரூபாயில எத்தனை கிலோமீட்டருக்கு கால்வாய்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது? எவ்வளவு பணம் அதுல செலவு செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி போன புயலுக்கே வந்து அண்ணன் நேரு அவர்களும் அண்ணன் சேகர் பாபு அவர்களும் தெளிவா படிச்சு சொன்னாங்களே. மீண்டும் வந்து இப்படிப்பட்ட அவதூறுகளை பரப்பி கொண்டு இருக்கிறீர்களே, இது என்ன நியாயம்? இப்போ என்ன சொல்றாரு? அதிமுக ஐடி போய் பாருங்க சார். நீங்க அதிமுக நீங்க ரெப்ரசன்ட் பண்ணல. அதிமுக ஐடி விங்ல எப்படி பழைய செய்திகளை எடுத்து எங்கோ நடந்ததெல்லாம் எடுத்து சென்னையில இப்படி வெள்ளம் போயிட்டு இருக்கு, அதுல இப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி அரசியலுக்காக இதை கூட விடாம பொய்யை பரப்பி ஒரு மட்டகரமான அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறது அதிமுக. இப்போ இன்னொரு இது என்ன அப்படின்னா, இல்ல இப்போ என்ன கேக்குறாங்க, வாழ்வாதாரம் பாதிச்சு மக்கள் பாதிச்சுச்சுன்னா இருங்க சார், நீங்க பேசும்போது கேட்டுட்டு இருந்தேன், ஒரு நிமிஷம் இருங்க. பயிர் காப்பீடு பத்தி பேசுறாங்க. பயிர் காப்பீடுல என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா 49% ஒன்றிய அரசு கொடுக்கும், 49% மாநில அரசு கொடுக்கும், 2% வந்து விவசாயிகள் கொடுப்பாங்க, பயிர் காப்பீடு போகும். இப்போ வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயிர் காப்பீடு கொடுக்கவில்லைன்றாரு. இப்போ என்ன மாத்திட்டாங்கன்னா 25% தான் ஒன்றிய அரசு கொடுக்கிறது, மீதிய மொத்தமும் மாநில அரசு கொடுக்குது. என்ன ப்ராப்ளம்னா இதை செய்து காட்டியது யாருன்னா, யாருடைய ஆட்சியில இது நடந்துச்சு அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில நடந்துச்சு இப்படிப்பட்ட மாற்றம். இப்படி மாநிலங்களுடைய உரிமைகளை எல்லாம் தாரவாத்துட்டு திரு சீனிவாசன் ஏன் ஒன்றிய அரசு நோக்கி உங்க கைகள் நீள்றதே இல்லையே? அவங்க நிவாரண தொகை கேட்டாங்கன்னா 5000 கோடி கேட்டாங்கன்னா 200 கோடி கொடுக்குறாங்க.
எந்த காலத்துலங்க அவங்க கொடுத்தாங்க? ஒன்றிய அரசு எந்த காலத்துல கொடுத்தாங்க? அதிமுக அரசு எந்த மாதிரி அந்த இயற்கை பேரிடர்களை சமாளிச்சது? கொடுக்கல. இருங்க, அதிமுக அரசு எப்படி கையாண்டுச்சு அதைத்தான் நாங்க இப்ப சொல்றோம். அதிமுக அரசு, எடப்பாடியாருடைய அரசு எப்படி கையாண்டு இந்த மக்களை காப்பாத்துனாங்க, இயற்கை பேரிடர்ல இருந்து எப்படி மீட்டாங்க, உங்களால ஏன் முடியல? அப்ப நீங்க வந்து போட்டோ ஷூட் தான் பண்றீங்க. இது ஒரு பொம்மை அரசா இருக்குதுன்னு நாங்க குற்றச்சாட்டு மக்கள் வைக்கிறாங்க. மக்கள் எல்லா இடங்கள்லயும் எங்களுக்கு சரியான இது வந்து பாதுகாப்பு இல்ல, இயற்கை பேரிடர்ல இருந்து மீட்கிறதுக்கு எந்த விதமான வசதிகளையும் இந்த அரசு செஞ்சு கொடுக்கலங்கிறாங்க. ஏங்க, திருவண்ணாமலை மழை உருண்டு இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சுங்க? திருவண்ணாமலையில மழை உருண்டு அந்த மக்கள் 7 பேரோட நிலைமை என்னங்க? இந்த அரசு எடுத்த நடவடிக்கை என்னங்க? சொல்லுங்க முதல்ல. பிச்சைக்காரர் சொன்னானா எப்பயுமே வந்து இது பிச்சை போடாத மகராசி பரவாயில்ல, வழக்கமாக நீ போடுவிய மூதேவி நீ ஏன் இன்னைக்கு போடலன்னு கேட்ட மாதிரி இருக்குது. அதாவது ஒன்றிய அரசுக்கு வந்து இந்த அளவுக்குலாம் வந்து நம்ம வந்து ஒரு பணிஞ்சு நம்மளுடைய உரிமை. ஒன்றிய அரசுன்னா அவங்க வந்து நோட்டு இது ஃபாரின்லேருந்து இது கொண்டு வராங்களா? இல்லையே, நம்ம கட்டின வரி பணத்துல வரக்கூடிய விஷயத்தை அவங்க எப்ப செஞ்சாங்கன்னு கேட்கறது என்ன நியாயம்? நம்ம அதை கேட்கணும். ஒண்ணு மக்கள் உங்களுடைய ஸ்லேடைகளை யாரும் ரசிக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு மனசாட்சியோட பேசுங்க. உங்களுடைய ஸ்லேடை இலக்கியங்களை மக்கள் இன்றைக்கு ரசிக்க மாட்டாங்க. என்னன்னா இந்த அடிப்படையில் வந்து யாரும் சரியா செய்யல வேதனையை தீர்க்காம மைக் முன்னாடி உட்கார்ந்துட்டு வசனம் தொகுதிகள்ல என்னன்னா நாம் பல தொகுதிகள்ல இல்ல பல மாவட்டங்களுக்கு கூட செய்தியாளர்கள் நண்பர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்களுக்கு இந்த குறிப்பா இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நான் பேசிட்டு இருக்கிற செய்தியின் அடிப்படையில் அந்த மாதிரி பேசுறப்ப பல விஷயங்கள் இருக்கு. உதாரணமா ஒண்ணு மட்டும் சொல்றேன். காஞ்சிபுரத்துல அங்க செய்தியாளர்கள் நண்பர்கள்ட்ட பேசுறப்ப அவங்க சொன்னாங்க என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னாடியே அங்க அரசு அதிகாரிகள் இவங்களாம் இது பண்ணி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமா காஞ்சிபுரம் எம்எல்ஏ எழிலரசன் அவருடைய ஒரு அதீதமான ஒரு உழைப்பு இதுல அது என்னன்னா, இங்க மஞ்சள் நீர் கால்வாயின்னு ஒன்று இருக்கு, அதை முழுக்க சீர்படுத்திருக்கிறாங்க. அதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் 40 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாரு. அதுக்கான வேலைகள் சில மாதங்களுக்கு முன்னாடி தான், ஏன்னா அது ஒரு படிப்படியாக தானே வந்திருக்கு. அதில் ஓரளவு அதை சரி பண்ணதுலேயே பலவித அந்த தண்ணியோடைய போக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உதாரணம் என்னன்னா, அங்கே திருக்களுக்கு மேடுன்னு சொல்லி இருக்கக்கூடிய அருந்ததிப்பாளையன்னு ஒரு ஏரியா வந்து பாதிக்கப்படக்கூடிய பகுதியை முன்னதாகவே கண்டறிஞ்சு அங்கே இருக்கிற மக்களை பாதுகாப்பாக கொண்டு வந்து இன்னைக்கு அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து போக்குவரத்து போகிற அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அந்த எம்எல்ஏவுடைய செயல்பாடு. சரி, ஓகே. திரு சீனிவாசன், உங்களுடைய நிறைவு பார்வை. அதாவது ரோம் பற்றி இருந்தப்ப நீரோ மன்னன் வந்து இசைக்கருவி வாச்சிக்கிட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு வந்து களத்தில் அதிமுக நிற்குது, களத்தில் அதிமுக நிற்குது, கலக்கத்தில் இன்னைக்கு திமுக இருக்குது. மக்கள் முதலமைச்சர் தானே சார் இருக்காரு, அமைச்சர்கள் இருக்காங்களே, யார் ஃபிடில் வாசிச்சாங்க இருக்காங்க. அதனால எந்த பயனும் இல்லைங்க. எந்த விதமான முன் உதவியும் இந்த அரசால மக்களுக்கு கிடைக்கல, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை செய்ய சொல்லுது அதிமுக, செய்ய சொல்லுது, அவ்வளவுதான் மேட்ரு. அப்ப மக்களுக்கு உரிய நிவாரணங்கள் வழங்கப்படணும். அது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மக்கள் இழந்தவைகளுக்கு ஏற்ப அதை வந்து சரியா செய்யணுங்கிறத அதிமுக சொல்லுது. எதற்கெடுத்தாலும் ஒன்றிய அரசை கையை காட்டுறது. இப்ப வானிலை மையத்தை கையை காமிச்சிருக்கிறாங்க, அடுத்து ஊடகத்தை கையை காமிச்சிட்டாங்க. தன்னுடைய பொறுப்பிலிருந்து இந்த அரசு விலகுகிறது. மக்கள் அளித்த வாக்குகளை மக்களை வந்து காப்பாற்றாத அரசா திமுக அரசு இருக்குது. அதனால இன்னைக்கு இருக்கிற நம்ம பேசுற நண்பர்கள் இலக்கியங்கள் ஸ்லேடைகள்லாம் இன்னைக்கு உதவாது சார். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது. உண்மையிலேயே இன்னைக்கு தேவை மக்களுடைய நலன், மக்களுக்கான வேதனையை தீர்த்து வைக்கின்ற அரசாகத்தான் இந்த திமுக அரசு இருக்கணும்னு அதிமுக சொல்லுது. அதை நீங்க செஞ்சீங்கன்னா வர்ற 15 மாசத்துல வர்ற தேர்தலுக்கு மக்கள் உங்களை ரசிப்பாங்க, இல்லைன்னா எதிர்கட்சி இடத்துல உங்களை உட்கார வைப்பாங்கிறத நான் பதிவு செய்யறேன். சரி, இப்போ மார்க் போட்டுட்டேன். இல்லை இப்போ இவர் சொன்னதை நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, மக்களுக்கு உரிய இதை கொடுக்கணும், காப்பீடுகளை கொடுக்க வேண்டும், அவர்களுடைய இது பண்ண வேண்டும் அப்படின்றாரு. அப்போ அவரே என்ன ஒத்துக்கிறாரு, இனிமேல் தான் இதையெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்றத ஒத்துக்கிறார். மழையை வந்து யாரால் தடுக்க முடியுமா? 50 சென்டிமீட்டர் மழை பெய்யுதுன்னா தண்ணி ஓடுதுன்னா 50 சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சால் தண்ணி ஓட தாங்க செய்யும். இதையெல்லாம் விமர்சனமாக வச்சுட்டு இருப்பீங்க. இதைத்தான் அதிமுக விமர்சனமாக வைத்து கொண்டு இருக்கிறது. ஊடகங்களில் வருதுன்னா தண்ணி ஓடுது, இங்கே ஓடுதுன்னா இதை வந்து ஒரு விமர்சனமாக வைத்து இதை எப்படி தடுக்க முடியும்? இதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பீங்க நீங்க? மழை பெய்வதோ மழையை தடுக்கவோ அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியாது. அடிப்படையில் இப்போ தென்பெண்ணையாறு உடையுது, குளங்கள் உடையுது அப்படின்னா ஆற்றின் கரையோரங்களை பலப்படுத்தலாம். அதுதாங்க 300 வருஷம். சரி 300 வருஷமா அது வந்து இவ்வளவுதான் அதோட ஸ்ட்ரென்த் அப்படின்னா, நீங்க ஒரு லெவலுக்கு மேல
பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் சொன்னேன். இப்போ இந்த 10 வருடங்களாக ஆச்சு. அதிமுக ஆட்சியில் 6000 கோடி ரூபாய் இதுக்காக 2015க்கு அப்புறம் பண்ணாங்க. எல்லாம் எங்கே போச்சு அப்படின்னா அவர் வேலுமணியோட பாக்கெட்டுக்கும் மற்றவங்களோட பாக்கெட்டுக்கும் அது போச்சு. இப்போ வந்து இந்த ஆட்சி வந்த இந்த 3 வருடத்தில் வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்திருக்கிறோம் அப்படின்றத மக்கள் பார்க்குறாங்க. மீண்டும் இவர்களுக்கு என்ன ஆற்றாமை அப்படின்னா திமுக அரசு களத்தில் இருக்கிறதே, நம்மால களத்தில் இருக்க முடியலையே என்ற ஆற்றாமையில தான் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பங்கு கொண்ட மூவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். இது கேள்விக்களம் மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.